என்னடி சிம்ரன், எப்பவும் பிஸியாகவே இருக்கிறியா? ஆளையே பார்க்கவே முடியலையே, என்னத்தான் பண்ணுறியோ அப்படி? அட போங்கக்கா, வறுத்தெடுத்த வேர்க்கடலை மாதிரி ரொம்ப நொந்து போயிருக்குக்கா என் மனசு. என்னடி, என்ன பிரச்சனை? என்னத்த சொல்லக்கா, காலையில் 4 மணிக்கு எழுச்சி எங்கள் வீட்டுக்காரனை ஆஃபீஸுக்கு அமிச்சிட்டு என் பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கே மணி 11 ஆகிடுது. அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சா என் பையன் அப்போ தான் அம்மா ஹாய் வருது, அம்மா முத்தா வருதுன்னு தொந்தரவு பண்ணுறான். சரி, அவன் வேலையை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஃபோன் எடுத்தா அம்மா போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு வெளியிலேருந்து ஒரு குரல் வருது. சரி, அந்த ஆளை வழி அனுப்பிட்டு மறுபடியும் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தா அப்போ தான் என் வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி அந்த ஃபைல் மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஃபைல் மிஸ் பண்ணிட்டேன், அங்கே இருக்கான் பாரு இங்கே இருக்கான் பாரு தேடி எடுத்து வைன்னு சொல்கிறான். என்னத்தை பண்ணுறது? சரி, அந்த ஃபைலாம் எடுத்து வச்சுட்டு சரி இனிமேலாவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வச்சா அப்போ தான் தூங்கி இருக்கிற என் மாமியார் இந்த ஜாம்பி மாதிரி உட்காந்துட்டு மழை வர மாதிரி இது துணி பேத்துனா அப்படின்னு ஆர்டர் போடுது. சரி, அதையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறமாவது வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தா என் பையன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரான். ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுமா பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தூங்கி இருக்கிற என் சின்ன பிள்ளையிலேருந்து பேன்னு கத்த என் மாமியார் டீன்னு கேட்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷத்தில் நான் ஏதோ ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு வீடியோ போட்டால் யாரும் லைக்கும் பண்ண மாட்டேன்றாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றாங்க. அடப்பாவமே, இவ்வளோ கஷ்டத்தை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கியா நீ? சரி சரி, நான் வீட்டுக்கு போனவுடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் உனக்கு. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, பாவம் சிம்ரன். இந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்